السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இப்பொழுது ஷஅபானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த ஷஅபானினுடைய மாதம் பிறை 13, 14, 15 இந்த நாட்களில் நாம் நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்றான். அதே போன்று ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு விடயத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஷஅபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஷஅபானினுடைய மாதம் பிறை 15, அதாவது பராத்துடைய நாள் என்று நாம் கூறக்கூடிய அந்த நாளிலே நாம் நம்முடைய ஒரு வருடத்திற்கான அமல் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகின்றது. அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டப்படுகின்றது. சென்ற ஒரு வருடத்திற்கான அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படும் போது நான் நோன்பு நோற்றுவனாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே போய் நாம் செய்தவற்றை அல்லாஹ்விடத்திலே அந்த மலக்குகள் கூறுகிறார்கள். அதாவது காலை மாலை இவ்வாறு 2 வேளைகளில் அந்த மலக்குகள் அல்லாஹ்விடத்திலே போய் நாம் செய்தவற்றை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கூறுகிறார்கள். அதாவது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியானை நீ எந்த நிலைமையில் விட்டு வந்திருக்கிறாய் என்று அந்த மலக்கிடம் கேட்ட நேரம் அந்த மலக்கு நாம் எந்த விடயத்தை செய்கின்றோமோ அந்த விடயத்தை அல்லாஹ்விடத்திலே கூறும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் குர்ஆன் ஓதிக் கொண்டிருந்தால் அல்லது நாம் தொழுது கொண்டிருந்தால், நாம் இவ்வாறு நல்லமல்கள் செய்து கொண்டிருக்கும் போது அந்த மலக்கு நம்மிடத்திலிருந்து சென்று அல்லாஹ்விடத்திலே போனால் அந்த மலக்கு கூறும், யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் ஓதிக்கொண்டிருந்த நேரம், தொழுது கொண்டிருந்த நேரம் நான் அந்த அடியானை விட்டு வந்தேன் என்று அந்த மலக்கு கூறும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷஅபானுடைய பிறை 13, 14, 15 ஐயாமுல் ஃபீல் எனக்கூடிய இந்த 3 நாட்கள், இந்த 3 நாட்களும் மிக முக்கியமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த நாட்களில் நோன்பு நோற்றால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வருடம் நோன்பு நோற்ற நன்மையை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான நல்லமல்களை செய்வோம். வரக்கூடிய ரமலானில் இன்னும் அதிகமான நல்லமல்களை செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.